அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இன்னைக்கு பதிவில் குழந்தைகளுக்கு இன்னும் சரியாக பேச்சு வரலைன்னா அவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு கோவிலை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர நிறைய பேர் சொல்கிறாங்க, இப்போல்லாம் அம்மா இன்னும் குழந்தை பேச ஆரம்பிக்கலை, குழந்தை பேசவே ஆரம்பிக்கலை, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதகம் அனுப்புவாங்க. முதல் விஷயம், ரொம்ப வயசாக இப்போ 7 வயசு ஆயிடுச்சு, 8 வயசு ஆயிடுச்சு, இன்னும் பேச்சு வரலை அப்படின்னா முதல்ல நாம் ஒரு மருத்துவரை போய் பார்க்கணும். மருத்துவ சிகிச்சை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது பேசக்கூடிய அந்த வயசு வந்துருச்சு, ஆனால் இன்னும் குழந்தைங்க பேசலை அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? அந்த காலத்துலலாம் குழந்தைகிட்ட வீட்டில் எல்லாரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, போகிறவங்க வர்றவங்க எல்லாரும் ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. அம்மா சொல்லு, அம்மா சொல்லு, அம்மா சொல்லு. அது அம்மானு சொல்கிறத பார்த்து சந்தோஷப்படுவாங்க. இப்போது குழந்தைகிட்ட பேசுகிறதுக்கு யாருக்குமே நேரம் இல்லை. அதுதான் உண்மை. சின்ன குழந்தைங்கள்லேருந்து அது பேச ஆரம்பிக்குதோ இல்லையோ நம்ம கையில் ஃபோனை கொடுத்துடுறோம். அது பார்க்குது, கேட்குது, ஆனால் அதை பேச சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. சின்ன குழந்தையிலேருந்து நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி கொடுக்குறத வச்சு தான் குழந்தை பேசும் இல்லையா? இன்றைக்கி நிறைய பேர் நான் பார்க்குறேன், குழந்தை பேசலைன்றாங்க. பேசுகிறதுக்கு அம்மாவுக்கும் நேரம் இல்லை, அப்பாவுக்கும் நேரம் இல்லை. அப்படி தான் வாழ்க்கை இன்றைக்கி மாறிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்கிட்ட நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க. அதுதான் குழந்தைகளை சீக்கிரமாக பேச வைக்கும். அதையும் தாண்டி இல்லை ரொம்ப வயசு ஆகிட்டே இருக்குது, ஆனால் இன்னும் குழந்தை பேச ஆரம்பிக்கலைன்னா அதுக்கான முறையாக மருத்துவ சிகிச்சையும் நம்ம எடுக்கணும். இதுக்கு ஏதாவது கோவில் இருக்கானா? இருக்குது. அந்த கோவிலை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு திருவிளையாடல் புராணத்தினுடைய கதையை நான் சொல்கிறேன். சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வேதங்களை உபதேசித்து கொண்டிருந்தார். பார்வதி தேவி அதை கவனிக்கல. அப்போ பார்வதியே கவனிக்கலையா அப்படிலாம் கேட்கக்கூடாது. இதெல்லாம் இறைவனும் இறைவியும் நமக்காக நடத்தி கொடுத்த திருவிளையாடல். அப்படிதான் நாம் அதை புரிஞ்சுக்கணும். பார்வதி தேவி அதை கவனிக்கல. சிவபெருமானுக்கு கோபம் வந்து பார்வதி தேவிக்கு சாபம் கொடுக்கிறார். நீ பூமியில் போய் மனித பிறப்பெடுத்து வாழக்கடவாய் அப்படின்னு சாபம் கொடுக்கிறார். இப்போ பார்வதி தேவி திணறி போய் இப்படின்னு நிற்கிறாங்க. ஏதோ ஒரு சத்தம் கேட்குதே, அப்பா ஏதோ கோபமாக பேசுகிறாரே அப்படின்னு விநாயக பெருமான் வேகமாக உள்ள வரார். வந்தவருக்கு என்ன விஷயன்றது புரிஞ்சிட்டு எங்கள் அம்மாவை நீங்கள் திட்டுறதுக்கு காரணம் இந்த வேதங்கள் தானே அப்படின்னு வேதங்களை எல்லாம் எடுத்து கிழிச்சு போட்டார் எல்லாத்தையும். இப்போ முருகப்பெருமான் உள்ள வரார். உள்ளே வந்தவர் என்ன நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நானும் என் பங்குக்கு கிழிக்கிறேன் அப்படின்னு ஏற்கனவே விநாயக பெருமான் கிழித்து போட்ட அந்த வேதங்களை எடுத்து அவர் கிழிக்கிறார். இப்போ சிவபெருமான் ஒவ்வொருத்தருக்கும் சாபம் கொடுக்குறார். என் அனுமதி இல்லாமல் இவர்களை உள்ளே விட்ட நந்தி நீ சுறா மீனாக பிறக்க கடவது. ஏற்கனவே பார்வதி தேவிக்கு சாபம் கொடுத்தாச்சு, நீ மனித பெண்ணாக பிறக்க கடவது. இப்போ முருகப்பெருமானை பார்த்து சொன்னார், வணிகர் தம்மின் மூங்கையாகு. ஒரு வணிகனுக்கு வாய் பேச முடியாதவனாக பிறக்க கடவாய். சாபம் கொடுத்துட்டார் சிவபெருமான். அப்போ முருகப்பெருமான் பூமியில் வந்து அவதாரம் செய்கிறார். அப்போது அவருடைய பெயர் உருத்திர சர்மர். இதெல்லாம் தெய்வங்கள் நமக்காக விளையாட்டு காட்டி நடத்தி காட்டியவை. அதனால தான் இதுக்கு பேரே என்ன? திரு விளையாடல் புராணம். திருனா தெய்வம், கடவுள். கடவுள்கள் நமக்கு விளையாட்டாக செய்து காட்டிய செயல்கள். உருத்திர சர்மராக முருகப்பெருமான் அவதாரம் செய்கிறார். என்ன சாபம் கொடுத்தாரு? வாய் பேச முடியாதவனாக போ அப்படிதானே சாபம் கொடுத்தாரு சிவபெருமான். அதே போல வாய் பேச முடியாதவராக அவதாரம் செய்த முருகப்பெருமான் உருத்திர சர்மராக பிறந்தவர். எருக்கத்தம் புலியூருக்கு வந்து சிவபெருமானை வழிபாடு செய்து பேசும் திறனை பெற்றார் என்பது கோவிலினுடைய தலப்புராணம் நமக்கு சொல்கிற செய்தி. தமிழ்நாட்டில் புலியூர் அப்படின்ற பேரில் சில ஊர்கள், கோவில்கள் உண்டு. அதெல்லாம் வியாக்கிரபாதர் வழிபாடு செய்த ஸ்தலங்கள். எருக்கத்தம் புலியூர், பெரும்பற்ற புலியூர், பெரும் புலியூர், சிறு புலியூர், திருப்பாதிரி புலியூர், ஓமாம் புலியூர், இப்படி எங்கெல்லாம் புலியூர்னு வருதோ அதெல்லாம் வியாக்கிரபாதர் வழிபாடு செய்த ஸ்தலங்கள். அந்த தலங்களுள் ஒன்றுதான் எருக்கத்தம் புலியூர். இங்கே வந்து முருகப்பெருமான் வழிபாடு செய்து பேசும் திறனை பெற்றார் என்பது கோவிலினுடைய தல வரலாறு சொல்கிற செய்தி. அதனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு
வயசாயிடுச்சு, நல்லா பேசுகிற வயசு வந்துருச்சு, ஆனால் இன்னும் பேச்சு வரலன்னா ஒரு முறை எருக்கத்தம் புலியூருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. முருகப்பெருமான் அங்கே வழிபாடு செய்ததை ரொம்ப அழகாக ஒரு பாடல் நமக்கு சொல்லுது. உமிழும் வான்மதி முடித்தவன் புத்தகம் உவரி. சிவபெருமான் வானத்தில் இருக்கக்கூடிய நிலவை தன்னுடைய தலையில் சூடி இருக்கிறான் இல்லையா? உமிழும் வான்மதி முடித்தவன் புத்தகம் உவரி அமிழவே எரிந்த கற்கிடும் சாபம் விட்டகல தமிழின் நாட்டில் அவதரித்து தலம் சார்ந்து குமரன் பூசனை செய்திட குமரேசுரம் ஆமால். அந்த ஊருக்கு என்ன பேர் தெரியுமா? எருக்கத்தம்புலியூருக்கு குமரேசுரம்னு ஒரு பேர். ஏன்? குமரக்கடவுள் வழிபாடு செய்த சிவபெருமான் இருக்கின்ற காரணத்தால் குமரேஸ்வரம் என்று திருநாமம் வந்தது என்று இந்த பாடல் சொல்கிறது. முருகப்பெருமான் பேசும் திறன் பெற்ற தலம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கே பேச்சு வரலையா என்றெல்லாம் நாம் கேட்கக்கூடாது. இப்படி உனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த கோவிலுக்கு போய் நீ வழிபாடு செய் என்று நமக்கு உணர்த்துவதற்காக தெய்வங்கள் நிகழ்த்திய திருவிளையாடல் தான் அது. வாய்ப்பு இருப்பவர்கள் ஒரு முறை எருக்கத்தம்புலியூர் திருத்தலத்திற்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.